சீமையில வாக்கப்பட்டு நான் என்னத்தை கண்டேன் எது கண்டேன் அந்த பொல்லாத மனுஷனை கட்டிக்கிட்டு என்ன சொத்த கண்டேன் ஜோத்த கண்டேன். நாட்டே நெட்டு எல்லாத்துக்கும் பயந்தேன், மத்ததுக்கெல்லாம் பயப்படுறதுல பயப்பட வேண்டிய காரியத்துக்கெல்லாம் சும்மா மேல கை வச்ச உடனே அலறாங்க. நெட்டு நீ இப்படியே பண்ணிக்கிறதா நீ வாங்கி வர நோட்டு உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே பொளபா பச்சை பின்னாடி வந்து பயமுட்றது இல்லாட்டி கைய வைக்கிறது. நீ பாத்துக்கிட்டே இரு, இப்படி பண்ணிக்கிட்டு ஒரு நாள்ல ஒரு நாள் என்ன பண்ணி வைக்கணும் பாரு. ஏ மனரோசா, அங்கே நம்ம வீடு கிளவிக்கு திடீர்னு எப்படி நடந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு, சத்தனா அங்கே வரைக்கும் கேக்குது. தெரியல, நான் கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி தொலைய மாட்டேங்குது. வேணா நீ கேளு, நீ கேட்டு தொலை என்ன ஏது ஏன் இப்படி பண்ணி தொலை, என்ன புரியுது இல்லையே. ஏ டோரமண்ட என்ன கேக்குதுல, பைனாப்பிள் மண்ட அத்தோ ஏன் அழுகுற, நீ எப்பலாம் அழுகுற ஆள் கிடையாது, இருக்கும்போதே உனக்கு என்னாச்சு? யாருடே வள்ளிக்குட்டி வள்ளிக்குட்டி வாடி வாடி, நீ யாவது என் மேல அக்கறைப்பட்டு கேக்குறிய விடு. யார் வீட்டுக்காரி இருக்காளே அப்போ ஆதாட்டம் திமிருமா கேக்குறாடி, அப்ப எப்படி நான் அவள்கிட்ட பதில் சொல்லுவேன்? நீ எப்படி ஒரு மனுஷன் அழுகவும் சோகமா கவலையா கேக்குற? நீ யாவது என் மேல அக்கறைப்பட்டு போய் இருக்கியடி, அது வரைக்கும் சந்தோஷம் போ. ஆமா கவி, நான் மட்டும் அப்படியே சந்தோஷத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டே கேட்டாங்க, இவங்க வந்து காலையில ஆளுநர் கேக்குறாங்க. கடுப்பு கடுப்பு கிடப்பது கவி, கேள்வி என்னன்னு என்ன ஏதுன்னு கேள்வி. இப்படி காலங்காலத்துல ஆளுக்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்கு கர்மா. இரு 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 பொறுமையா இரு, அதான் கேட்கறான்னு சொல்லும்ல இரு. கிளம்பி சரி, அதுக்கு முன்னாடி சோறு நைட் எதுவும் போடலையோ நீ? இல்ல கையை நீட்டிப்படியா அடிச்சதும் போட்டு முடியும் இருக்கே போ. இருடி இருடி, நீ அப்பெல்லாம் பண்றவல்ல, சும்மா சும்மா தான் கேட்டேன். இரு கேட்கறேன் கிளவியோ பைனாப்பிள் மண்ட அதான் எதுக்கு தான் சொல்லலாம்ல, சொல்லிட்டால்தான் என்ன ஏதுன்னு எங்களாம் தீக்க முடிஞ்சா தீத்து வைப்போம்ல, சொல்லுதா. அடி வள்ளிக்குட்டி, இன்னைக்கு ஏதாவது காதல் எடுத்துன மாமாடி, என் கூட்டுக்காரி எல்லாம் இருக்காளுங்கல்ல, என் வீட்டு கிழமை இந்த சேலை எடுத்து கொடுத்தேன் சட்டை எடுத்து கொடுத்தேன் வந்து காமிக்கிறாளுகடி. அவன் மய மருமகளுக்கு வாங்கி கொடுக்காம அவன் வீட்டு கிழவனும் வாங்கி கொடுத்துருக்காடி. அப்ப எனக்கு எப்படி இருக்கு மனசுக்கு, எனக்கு யாரு இருக்கா வாங்கி கொடுக்க? அந்த ஆள் இருக்கும் போது அப்படி இப்படி ஒண்ணு காதத்துக்கலாம் எனக்கு வாங்கி கொடுக்கலையடி. காதல் எடுத்துனாங்கிறாங்க, வெட்டுங்கிறாளுங்கிறாங்க, நான் அப்படி ஒன்னையுமே அனுபவிக்கலையடி வள்ளிக்குட்டி. அந்த மனுஷனை கட்டிக்கிட்டு என்னத்தை கண்டே ஏதை கண்டே? காதலத்துனா ஓகே, அதான் வெட்டுறனாலா என்ன சொல்லுது கிளவி? அடி நெட்டு வெட்டிங் டே தான் வெட்டுறானுங்குது. ஓ அடங்கொக்கா மக்கா, இது என்னடா கிளவிகளுக்கு வந்த சோதனை? எம்மா குமரி ஆசைப்பட்டாலும் பரவாயில்லையே, கிளவிக்கலாம் தாசம், அவளும் பெண் தானே, அச்சம் நாணம் மடம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஆசா பாசம்லாம் இருக்கிறது சகஜம் தானே வளரசா, என்ன நான் சொல்றது? இதுவும் நியாயம்தான், கிளவியும் ஆசைப்படுறது தப்பு இல்ல, இது டபுள் நியாயம்தான். என்ன ஆத்தா நீ சொல்றது? அதுக்கு என்ன முடியும்? என் மகன் வாங்கி இங்க தருவேன், உன் பேச்ச கேட்பேன் நான். அப்படியா என் பேச்சையா அந்த மனுஷன் கேட்டாரு, ஒரு பேச்ச கேட்க மாட்டாருடி கிளவி. இப்போ என்னதான் வேணும்? பேலன்ஸ் கேட்கணும் தெரியாத கிளவிக்கு காலத்துக்கு கிப்ட் வேணுமா? கிப்ட் வேணுமா இல்ல உன் வீட்டுக்காரர் யாரும் வந்து அழுதுகிட்டு இருக்கியா? எனக்கு யாரடி இன்னைக்கு இப்படி கொடுக்க போறா? இப்படி வாங்கி மடியில வச்சு கொளுத்த என்னமா பண்ணி தொலைப்ப? யாரு நெட்டு வேற யாரு இனிமே கிஃப்ட் கொடுப்பானே என் வீட்டுக்கு எது எதிர்பார்த்ததோ? என்னமா பண்ணி தொலைட்டு நீ எதுவும் வாயை கொடுத்தாதடி, வாயை கொடுத்தா ரொம்ப ஓவரா போகும். பீலிங்க பத்தியா பீலிங்க
இருக்கு. என்ன உனக்கெல்லாம் இப்ப இந்த வயசுல கிஃப்ட் வேணுமா? கிஃப்ட் கம்மனடி கம்மன் அதுவே கொஞ்ச நேரத்துல அடங்கிரும். அதை விட்டு தொலை, அது கறக்குது. சாம்பி நெட்டு, நீங்க லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இன்னைக்கு என்ன உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க உங்க வீட்டுக்காரரு? அதை சொல்லு முதல்ல. இந்த கன்றாவை பத்தி பேசிக்கிட்டு வந்ததுல இருந்து அதை கேட்கணும்னு நினைச்சேன்டியோ. சி போடி போடி வெனரோசா, வெக்கமா வருது எனக்கு. பாருடா எங்க நெட்டு குடிக்கு வெக்கலாம் வருது. சொல்லி சொல்லணுமோ? கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணுமோ? சரி சொல்றேன் கேளு. ஒண்ணுமில்லடி ஒரு 10 சவரல ஒரு செயினும் 5000 ஒரு பட்டு புடவையும் அந்த ரோட்டோரம் டவுன்ல ஒரு 5 ஏக்கர் இடமும் வாங்கி கொடுத்தாரு. ஏன்டி நீ வேற பாரு, நீயே பாருங்க என்ன நடந்துச்சுன்னு. ஆமா மாமோய், அட மாமா. என்னப்பா என்னப்பா உனக்கு கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கல, வீட்டு கணக்கலாம். இதை இப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணணுமா என்ன? இரு எழுதி முடிச்சுட்டு வரேன். மாமா மாமா மாமா, நாளைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? என்ன நாளு? ஆமா புதன்கிழமை. அதுக்கு என்னப்ப? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் அப்போ ஒரு சரி, நாளைக்கு காதலர் தினம் மாமா. என்ன இப்படி மறந்து போயிட்டிய? காதல் தினம், அதுக்கு என்னப்ப? இல்ல மாமா, எனக்கு எதுவும் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கீங்களோ? வாங்கி வச்சிருந்தா சர்ப்ரைஸ் பண்ணலாம் நினைச்சிருந்தீங்கன்னா அதை இப்பவே சொல்லிருங்க. கிஃப்ட கூட நாளைக்கு வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்கி வச்சிருக்கீங்களா இல்லையா? என்னப்பா நேட்டு என்ன காதலத்துனா அதுக்கு கிஃப்ட்? அதெல்லாம் என்ன எதிர்பார்க்கலாமா? கிஃப்ட் கொடுத்தாலும் காதலத்துமா? நம்மளாம் எப்போதுமே காதலர்கள் தான். வீடு கணக்கு வழக்கு வீட்டு செலவு எங்கே போயிட்டு இருக்குது. கடன் உடனமா இருக்கிறேன். அந்த டைம்ல போயிட்டு கிஃப்ட் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொடுத்துக்கிட்டாலே தெரியுமாக்கு பாசம்லாம். கொடுக்காமையும் நம்ம பாசமா தான் இருக்கிறோம், காதலர்கள் தான் இருக்கோம். அதுக்கு என்ன கிஃப்ட் எல்லாம் எதிர்பார்க்காதப்பா. கிஃப்ட் அந்த அளவுக்கு பெரிய காஸ்ட்லியாவா எதிர்பார்த்தாங்க. இந்த மனுஷன் ஒரே அதுல குடும்ப கஷ்டம் கடன் டாட்டு வச்சுட்டு போயிட்டாரு. என்ன மடவசா, என் கதை கட்டு நீனு பீலிங் ஆயிட்டியோ? என்ன பண்றது? அந்த ஆம்பளைகளுக்கெல்லாம் காதலிக்கும் போதுதான் அதெல்லாம், கல்யாணத்துக்கு அப்புறமெல்லாம் என்ன குடும்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி ஓட்ட முடியாதான் வாழ்க்கைய. என்ன பண்றது சொல்லு, என்ன பண்றது? அப்புறம் நம்ம அவங்கள சொல்லியும் குத்தம் குறை சொல்றதுல ஒண்ணும் இல்ல. குடும்ப சுமையே தலைக்கு மேல ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும் போது நம்மளும் என்ன பண்றது? அதெல்லாம் எதிர்பார்க்காம நிதர்சனமான வாழ்க்கையில டெய்லி வாழ்க்கை எப்படி ஓடுதோ அது மாதிரி வாழ்ந்து பழகிற வேண்டியதான். எனக்கும் கொஞ்சம் ஆசை இருக்கதான் செஞ்சுச்சு. இது மாதிரி ஏதாவது தந்தா நல்லா இருக்குமே, வாழ்க்கையில ஒரு திருளில் இருக்குமேன்னு இருந்துச்சு. அப்புறம் என்ன, வாழ்க்கை இதுதான் வாழ்க்கைன்னு யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு போக முடியாதான் அப்படின்னு மனசை தேத்துட்டு ஓடிட முடியாதான். என்னடி நான் சொல்றது? நெட்டு, உன் வாழ்க்கை நினைக்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்குடி. என்ன உன் வீட்டுக்காரராவது குடும்ப கஷ்டம் டாட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் புருஷன் இருக்காரு சுருளி பாவம் வெள்ளந்தி மனுஷன். காதலர் தினம்னா என்னன்னு தெரியாது, கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு தெரியாது, ரோஸ் பூ வாங்கி கொடுக்கணும் கூட அவருக்கு தெரியாதுடி. பாவப்படி இந்த மனுஷன். யாருக்கு ஒண்ணும் தெரியாது. உன் புருஷன் சுருளிசா இருக்க? அடி போடி. நாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது அவர்தான் காதல் மன்னன் தெரியுமா? காதல் மன்னன். பாரு, என்கிட்ட நீ தான் ஏதாவது அவரை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்ப. நானே கல்யாணம் ஆகி வந்து பார்த்ததுல ஒண்ணும் தெரியலையே. அப்படி ஒண்ணும் ஆளா தெரியலையே அவரு. மனசு சொல்றேன்ல ஒரு விஷயம் தெரியுமா? இங்க பாரு, அது ரோஸ் குடுக்கறது, அந்த கலர்ல சட்டை போட்டுட்டு வர்றது, அதுல எல்லாம் உன் புருஷர் இருக்காரே பெரிய கில்லாடி. ஒரு டைம் அது விலைக்கு பண்ணிச்சா இல்ல விளையாட்டுக்கு பண்ணிச்சான்னு கூட தெரியல. இப்ப வரைக்கும் என்ன அப்படிதான் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு டைம் என்கிட்ட ப்ரொபோஸ் பண்றாரு ரோஸ் கொடுத்து. அட போட சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அவனும் கண்டுக்கறல, அதுக்கப்புறம் நானும் கண்டுக்கறல. அடி பாவி, எங்க அந்த மனுஷன் வரட்டும், இன்னைக்கு வரட்டும்டி. உன்னையவா உன்னைக்கிட்ட சொன்னாரு? என்ன என்ன என்னவா அப்படின்னு உங்க இழுக்கிறிய? இப்பதான் இப்படி உடம்ப குறைச்சு சினிமா சிம்பர் மேல இருக்கேன். அப்பெல்லாம் புசு 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 குஸ்பு மாதிரி அப்படி தாவணி பாவடை சட்டை போட்டு ரோட்ல நடந்து உடனே வை. இந்த ஊர் பயல எல்லாம் ஏன் பின்னாடி சுத்துவாங்க. அப்புறம் உன் புருஷ மட்டும் என்ன, அதுதான் அவர் பிறண்டுன்னு சொன்னாலும் மனசு அவருக்கும் கொஞ்சம் அலை பாயும்ல, அதுதான் அலை பாஞ்சு என்ன சொன்னார். இப்ப பாத்தியா உனக்கு உன் கண்ணுக்கு தெரியும் மட்டும் நெட்டு என் ஃப்ரெண்டுன்னு சொல்றது, அங்கிட்டு வந்து நெட்டு நெட்டுன்னு வந்து கொஞ்சம் வர்றது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் புருஷனை நீ? சும்மா குஸ்பு மாதிரி தாவணி பாடுறதுல கும்முன்னு. ஏய் சும்மா சிரிச்சேன் வை, வாயில குண்டு சேர்த்து தச்சு விட்டு போறேன் பாத்துக்க. என்ன சிரிப்பு? அங்க பாருடி, என்ன உன் புருஷர் சுருளி என்ன குதிச்சு குதிச்சு வந்துட்டு இருக்காப்ல? ஆமா, அவரு ஏன் இப்படி வராரு? காலையில நல்லா தானே போனாரு, இப்போ என்னாச்சு அவருக்கு? 8 மணிக்கு போயிட்டு அதுக்குள்ளே திரும்பி வராரு. மல்லிகை மந்தார செடி ஓரத்துல மாம நடக்கிற பாடத்துல மானே மருதாணி பூசவா
தேனே மருதானே ஹாய் வனரோஸ் மை டியர் செல்லக்குட்டி என்ன பண்ற? ஐயோ ஏம்மா நீ அம்மி அரைக்கிற? அம்மி அரைக்காதம்மா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கை வலிக்கும்னு கேக்குறியா? எதுவும் அரைச்சு கொடுக்குற வேலை இருந்தா மச்சா கிட்ட சொல்ல முடியாதானே வனரோஸ்? வீடா பொண்ண பைய இங்க ஒரு பெத்த தாயை அழுதுகிட்டு இருக்கேன். என்ன ஏதுன்னு கேக்குறானா வந்து அப்படியே பொண்டாடிக்கிட்ட விறுவிறுன்னு போயிட்டானே. போய் அண்ணி பிடிச்ச அரைக்கப்படாதாமல. பொண்டாடி தாசே என்ன சொக்கு பாடி போட்டான்னு தெரியலையே என் மகனுக்கு. இப்படி மயங்கி போய் கிடக்குறானே. முன்னாடில இப்படி முடிஞ்சு வச்சிருக்கானே. அன்பே ஆறுயிரே, நாம் இருவரும் ஒரு மோர் உயிரிலேயே ஓர் உயிரே. ஏய் என்ன அங்கேயே அதுவே தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கு. மோர் உயிர் ஈர் உயிர்னு வரல சொல்லி வரல. அப்புறம் என்ன ட்ரை பண்றோம்? எதுக்கு என்னன்னு வந்த காரியம் என்னன்னு சொல்லுங்க. கண்ணே கண்மணியே, நீ என் பொன்மணியே, என் வாழ்வில் விளக்கேற்ற வந்த என்னவளே. என்னையா என்னமோ சொல்ற? காரை கையை ஆட்ற, கவிதையா அள்ளி தள்ளுறியே. என்னையா ஆச்சு உனக்கு? அதுவா வனரோசா, இன்னைக்கு ஏதோ லவ் செய்யம்ல, அதனாலதான் நானும் ஒரு குதூகலமா குசியாய் வந்துட்டேன். வனரோஸ், நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், சொல்லுவியா? கேளு மச்சான். வனரோஸ் குட்டி, நான் உனக்காக கடகடையா ஏறி ஒரு பொருள் வாங்கி தந்தா என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? காசு தேவையில்லாம செலவு பண்ணேனா உன்னை கட்டையால அடிப்பேன், மண்டைய பொறப்பேன். இங்க ஊர்ல உள்ளவங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க, வாங்கி கொடுக்குறாங்க, சாக்லேட் கொடுக்குறாங்க, சேம புடவை கொடுக்குறாங்க, ஊரை சுத்துறாங்க சொல்லி நீ பார்த்துட்டு ஏதாவது பண்ணனாயிரு வையே. இங்க பாரியா ஆம்பளவனே தலையை பிடிச்சி மண்டையில பாத்து வச்சு போறேன் பாத்துக்கியா? கிஃப்ட் கொடுக்குறாங்க, கிஃப்ட் வாழ வைக்கிற லட்சத்துல வேற கிஃப்ட் உடனே குறை. அதாவது வந்துற போது வாயில கிஃப்ட் கொடுக்குற மகனே பாரு. போய் அப்படியே லட்சத்தோட உங்களுக்கு வாங்கி தந்துருவாங்க. இவளுக்கு கிஃப்ட் கொடுக்க தெரியும். போய் வேலைய பாரு போய. என்ன முழிக்கிறீருன்னு கேக்குறேன். இங்க பாரியா, நம்ம இருக்க நிலைமையில இதெல்லாம் தேவையில்லாதது சொல்லிவிட்டேன். தேவையில்லாத ஏதாவது பண்ணணும் நினைக்கவே கூடாது. போயிரு பேசாம. இவ என்ன பிசாசு மாதிரி பேசுறா? எதுவும் ஆசையா வாங்கி கொடுத்தா மச்சான்னு முடிய கோதி விடுவா, தலைமுடிய கோதி விடுவான்னு பார்த்தா இவ பேசுறத பார்த்தா தலைமுடிய பிச்சு எரிஞ்சிருவா போலயே. அடுத்தவன் பண்றான்னு சொல்லிட்டு நம்மளும் அவசரப்பட்டுட்டோமோ. இதை கொண்டு போய் கடையில கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, இவள்கிட்ட கொடுத்தாலும் உடம்பு புண்ணா போயிருமோ. நெட்டு ப்ளீஸ் ஹெல்ப் மீ நெட்டு. கொஞ்சம் சமாளிமா. வனரோசா உன்னை தொடவே பயமா இருக்கேன். அந்த அளவுக்கு டென்ஷனா இருக்கேன். வனரோசா, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்குங்கிற? காசு பணம் கழுத அதெல்லாம் விட்டு தள்ளு. அன்பான புருஷன் கிடைக்கிறது எவ்வளவு கொடுப்பன தெரியுமா? இங்க பாரு, உன் புருஷன் அன்பா வாங்கி கொடுக்குற பொருளை ஆசையா நீ வாங்கி வச்சுக்கிட்டா தானே அடுத்தவருக்கு வாழ்க்கையில ஓடணும், ஜெயிக்கணுங்கிற ஆர்வம் வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்படி வெடுவெடுன்னு விழுகலாமா? ஆசையா கொடுக்காரு உன் புருஷன். எத்தனை பேருக்கு இப்படி கொடுப்பன அமையும் நினைக்கிற? கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி அன்பா காதலிக்கிற புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் முடி. இங்க பாரு வனரோசா, இங்க பாரு, ஆம்பளைகளுக்கு பொண்டாட்டி என்ன நினைக்கிறான்னு கூட புரிஞ்சுக்காம சில பேர் தான் தெரியுறாங்க. என்னையுமே எடுத்துக்க, புடிச்சுதான் கல்யாணம் பண்ணோம், ஆசைப்பட்டுதான் கல்யாணம் பண்ண, லவ் பண்ணி அந்த மாதிரி அமைதா வாழ்க்கை எப்படியே தசை மாதிரி எங்களை திருப்பி விடல. உனக்கு கிடைக்குதுன்னா உன் புருஷன் அன்பா இருக்காருன்னா ஏத்துக்கடி. காசு பணத்தையா நினைக்கிற? காசு பணம் அவ்வளோ பெரிய காசு பணம் உன் புருஷன் வாங்கி தந்துட போறாரு. இந்த காசை வச்சுட்டு என்ன பண்ணிடுற? ஒன்னும் பண்ண முடியாது. கோபப்படாதீ. இப்ப சுருளி செலவு பண்ண காசுல நீ கோட்டையை கட்டி அப்படியே வாழ்ந்துட போயாக்கும். அட கலவை கஷ்டம் இருக்கதான் செய்யும். அதுக்காக லைஃப்ல இப்படி சின்ன ஏதாவது ஒரு இது மாற்றம் இருந்தாதான் வாழ்க்கையும் ஒரு த்ரில்லா இன்ட்ரெஸ்டா போக முடியும். இங்க அடுத்த வரைக்கும் சிங்கி அடிக்குது. சோத்துக்கே இங்க போய் வேலைக்கு போனாதான் காசுங்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையடி? இதெல்லாம் தேவையா சொல்லு? நீ பேசாம இரு நேட்டா, அவருக்கு சப்போர்ட் பண்ணாத. வனரோசா, காலில் விழுந்துட முடியாது வனரோசா. தெரியாம உன் மேல உள்ள பாசத்துல வாங்கிட்டே வனரோசா. வாங்கிக்க வனரோசா, என்னை திட்டாத கோவப்படாத வனரோசா. வாங்கிப்பிடியா? என்னையா வாங்கி தொலைச்ச? அந்த பச்சை கலர் கட்டப்பையா? ஐயோ, உனக்கு என்ன வாங்கணும் ஏது வாங்கணும் கூட தெரியாது. உனக்கு எதை ஏமாத்தி போடுவையா? என்னையா வாங்கின? எடு என்ன வாங்கினு பாப்போம். யோ, என்னையா அது? சிவப்பு கலர் போர்வையா வாங்கிட்டு வந்தேன். இதுதான் கிஃப்டாக்க? யோ, எதுக்கு போர்வை வீட்ல கிடக்கு? குளிரால முடிஞ்சு வெயில் காலமே வந்துருச்சு. இங்க புழுக்க தாங்க முடியல. இப்போ எதுக்கு போர்வைலாம்? இவ ஒருத்தி அடி வனரோசா, அது போர்வையும் இல்ல கீழ்வையும் இல்ல, அது நல்ல சுடிதார் மாதிரி இருக்கு, சூப்பரால இருக்கு. சுடிதாரா? ஐயோ, பாக்கும்போது 2000 ரூபாய் 3000 ரூபாய் மாதிரி இருக்கு. யோ சூலி, காசு வீணாக்கிச்சியா? வீணா போச்சா காசு?
வனரோஸ் குட்டி அது வந்து நீ வீட்டுல சேலை கட்டுற வெளியில போகும்போதெல்லாம் ரொம்ப சிரமப்படுற பஸ்ல ஏறுறதுக்கு கொள்றதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகும்போதெல்லாம் அப்போது இந்த மாதிரி சுடிதார போட்டுக்கிட்டீங்கன்னா உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல அதுக்குதான் வனரோசை நான் வாங்கிட்டு வந்தேன் அன்னைக்கு கூட நம்ம பஸ்ல போகும்போது சேலையெல்லாம் சிக்குச்சு கையில புடிச்சுக்கிட்டு ஏறுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் அது இது கொஞ்சம் பேண்ட் மாட்டிட்டு சுடிதார் போட்டீங்கன்னா உனக்கு நல்லா இருக்கும் வனரோசா என்ன ரொம்ப ஓவரா பண்ற இவன் ஏன் உனக்கு வேணாம் அப்படித்தானே சரி சுருளி வா 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 ரிட்டர்ன் அவன் வாங்க மாட்டேன்னு சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன் நான் வாங்க வைக்கிறேன் இவ எடு கட்டப்பையில போட்டு கொண்டு வா கடையில போய் கொடுத்துருவோம் என் சுருளி மச்சான் ஆசாசையா வாங்கிட்டு வந்திருக்காரு அதுவும் நான் பஸ்ல ஏறும்போது சிரமப்பட்டேன்னு சொன்னாரு பத்தியா என்னையவே யோசிக்கிற மனுஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் யோ சுருளி உன்னை என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலையா சந்தோஷமா இருக்கியா குடியா நீ ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் போட விரும்பினேன் அதெல்லாம் நான் போட்டுக்கிறையா என்னத்தான் கண்டம் 1000 2000 செலவாக இப்படி மிச்சம் பண்ணி என்னத்தான் கண்டம் தொலைது இது மாதிரி இருப்போம் ஜாலியா இருப்போம் தாயா பொட்டாடி சிரிச்சிட்டா சந்தோஷமா வாங்கிக்கிட்டா அப்பாடா எம்மா காசுன்னு உன்னை சமாதானப்படுத்தமுனே அப்பா சந்தோஷமாயிட்டில்ல ஓடு சுள்ளிக்கு போய் போட்டு காமி போயிட்டு வந்து எப்படி இருக்குன்னு காமி நல்லா கரெக்டா இருக்கான்னு பாப்போம் சுருளி